புசு புசுன்னு டேஸ்டா ஸ்பஞ்சு போல சாஃப்டான பனானா ஸ்டப்டு குழி பணியாரம் பண்ண போறோம். இந்த மிக்சிங் பவுல்ல 1 கப் இட்லி மாவு. இட்லி மாவு ரொம்ப புளிப்பான மாவா இருக்க கூடாது. நம்ம அரைச்சு 8 மணி நேரம் புளிக்க வச்ச மாவா இருந்தா போதும். இது கூட 1 கப் மைதா. மைதாக்கு பதில் நீங்க கோதுமை மாவு சேர்க்கறதுனாலும் சேர்த்துக்கங்க. 1/4 கப் ரவை. வறுத்த ரவை, வறுக்காத ரவை, எந்த ரவைனாலும் சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்திருக்கிற இட்லி மாவுல உப்பு இருக்கும். சேர்த்திருக்கிற மைதாவுக்கும் ரவைக்கு மட்டும் கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கலாம். இப்ப இத நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதுல கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து இட்லி மாவு பதத்துக்கு கலந்துக்கணும். கட்டியே இல்லாம இட்லி மாவு பதத்துக்கு மிக்ஸ் பண்ணியாச்சு. மூடி வச்சிடலாம். மாவு 10ல இருந்து 15 நிமிஷம் ஊறட்டும். அதுக்கிடையில நம்ம ஸ்டஃபிங் ரெடி பண்ணிடலாம். நல்லா பழுத்த 2 மீடியம் சைஸ் வாழைப்பழம் எடுத்திருக்கேன். இப்ப இதனுடைய தோலை உரிச்சிட்டு இதை சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணி ரெடியா எடுத்து வச்சுக்கலாம். ஸ்டவ்ல ஒரு பேன் போட்டிருக்கேன். இதுல 1 டீஸ்பூன் நெய் சேர்த்து நெய் உருகிச்சு. இதுல 1/2 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் மிதமான தீயில வச்சு இந்த தேங்காய் துருவல் 2 நிமிஷம் வதங்கட்டும். 2 நிமிஷமா வதங்கி நல்ல ஒரு வாசனை வந்துட்டு இருக்கு. இப்ப இது கூட நம்ம கட் பண்ணி வச்ச வாழைப்பழத்தை சேர்த்துட்டு இதையும் இந்த தேங்காய் துருவலோட சேர்த்து வதக்கிக்கலாம். அப்பப்ப மட்டும் இந்த மாதிரி லைட்டா மசிச்சு விடுங்க. எல்லா வாழைப்பழமுமே நல்லா மசிஞ்சு வந்துடும். இப்ப நல்லா தேங்காய் துருவலோட சேர்ந்து வாழைப்பழம் வதங்கி மசிஞ்சிடுச்சு. அடுத்து இதுல 4 டேபிள் ஸ்பூன் பொடிக்க வெல்லம் சேர்க்கிறேன். வாழைப்பழத்துல இனிப்பு இருக்கிறதுனால இந்த அளவு வெல்லம் சரியா இருக்கும். இப்ப இத நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். வெல்லம் சேர்ந்த உடனே நமக்கு இறக்கம் கொடுத்து வரும். அப்புறம் கொஞ்ச நேரம் கிண்டிட்டே இருந்தோம்னா திக்காயி வந்துடும். நம்ம சேர்த்த வெல்லம்னா மெல்ட் ஆகி மறுபடியும் திக்காயி வந்துட்டு இருக்கு. இந்த ஸ்டேஜ்ல 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர் இத ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டும் கலந்து கொடுத்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்ப நல்லாவே திக்காயி வந்திருக்கு. இத வேற ஒரு பிளேட்டுக்கு மாத்தி ஆற விட்டுறலாம். இத ஃபேனுக்கு அடியில வச்சு ஆற விட்டுறலாம். இப்ப நல்லா ஆறுனதும் இத சின்ன சின்ன உருண்டைகளா உருட்டி ரெடியா எடுத்து வச்சுக்கலாம். உருண்டைகளா உருட்டி வச்சாச்சு. மாவு 15 நிமிஷமா ஊறிடுச்சு. இதுல 1/4 டீஸ்பூன்ல பாதி சமையல் சோடா சேர்த்துக்கலாம். இத நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சமையல் சோடா கொஞ்சமா சேர்த்தோம்னா பணியாரம் நல்லா உப்பலா வரும். இப்ப 15 நிமிஷமா நம்ம ஊற வச்சதுனால ரவையெல்லாம் நல்லா ஊறிடுச்சு. நம்ம ரெடி பண்ணி வச்ச ஸ்டஃபிங்க ஒவ்வொன்னா மாவுல சேர்த்துட்டு இப்படியே பெரட்டி பணியாரக்கல்ல சேர்க்கணும். நீங்க ஸ்பூன்ல டிப் பண்ணியும் பணியாரக்கல்ல சேர்க்கலாம், அல்லது கையில வச்ச பெரட்டியும் பணியாரக்கல்ல சேர்க்கலாம். பணியாரக்கல் போட்டு சூடாயிடுச்சு. இதுல நெய் அல்லது எண்ணெய் சேர்த்துக்கங்க. நான் கொஞ்சமா நெய் சேர்க்கிறேன். நெய் சூடானதும் ஒவ்வொரு ஸ்டஃபிங்கா எடுத்து மாவுல பரட்டிட்டு பணியாரக்கல்ல சேர்க்கிறேன். ஸ்டவ் லோ பிளேமுக்கும் மீடியம் பிளேமுக்கும் நடுவுல இருக்கட்டும். ஒரு சைடு வெந்ததும் திருப்பி போட்டுக்கலாம். வீட்டுல உள்ள பழுத்த வாழைப்பழத்தை வச்சு இந்த மாதிரி பண்ணி கொடுத்தீங்கன்னா எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இப்ப அந்த சைடுமே வெந்துருச்சு. எல்லாத்தையும் எடுத்துடலாம். நல்ல சாஃப்டா டேஸ்டா வாழைப்பழ ஸ்டஃப்டு குழி பணியாரம் ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க கமெண்ட்ஸ் சொல்லுங்க. தேங்க்யூ.